அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு ராசியை விட்டு விலகும் சனியால் இமாலய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு. உங்களுடைய வாழ்வில் இந்த வாரம் நிச்சயம் இவை நடந்தே தீரும். 200% உறுதிங்க. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கின்றன. இவைகளால் நன்மையும் தீமையுமான கலப்பு பலன்களே ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மற்றபடி 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறதுங்க. எல்லா விஷயத்திலும் ஏற்றமான பலன்கள் நடைபெறும் என்பது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் வணிகம் தொழிலில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக தீர இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துணைக்கு இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் மனதில் தைரியமும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் கிரக யோகத்தில் இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்க இருக்கு. உணவில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவுகள்ல கவனமாக இருங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் பூர்வீகத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகள் தலை தூக்குங்க. வழக்குகள் தாமதமாகும். அதே போல் சகோதரர்கள் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய முதல் நாளே மிக முக்கிய கிரகம் என்று அனைவராலும் கருதப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் 6/3/2026 அன்று 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 6இல் சனி வருவது நன்மைதான் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க இருக்கு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாங்க. அதே போல் உடல் நல தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அதே போல் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்குது. அதே போல் இத்தருணங்களில் சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. வழக்குகள் சாதகமாக முடிய இருக்கு. உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் நடைபெற இருக்கு. உத்தியோகமான தற்போது உறுதியாகலாங்க. நீண்ட தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்கால தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகுங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. தடைபட்ட காரியங்கள் இனி தானாக நடைபெற இருக்கு. கட்டிட திறப்பு விழாவில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு கௌரவம் கூடும். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள்ல வெற்றி கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம
செய்யலாம். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் கூடிய விரைவில் 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். மேலும் அவர் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பண நெருக்கடி அகல இருக்கு. பெண்களா பெருமை சேருங்க. அதே போல் வாழ்க்கை துணைக்கு வேலை குறைத்து உதிரி வருமானம் ஒண்ணுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. வெளிநாடு சென்று பணிபுரி நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். மேலும் லாபாதிபதி சூரியனும் அவரோடு இருப்பதால தொழில் முன்னேற்றம், தொட்ட காரியங்கள் வெற்றி, வருமான உயர்வு போன்றவை மிகச் சிறப்பாக அமையுங்க. அதே போல இத்தருணங்களை சென்ற வாரத்தில் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இப்போது புதிய வாய்ப்புகள் வர இருக்கு. சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்து நிறைவேற இருக்குதுங்க. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்கு. குரு பார்வையும் இருப்பதால் எடுத்த முயற்சியில வெற்றி கிடைக்குங்க. சுப செய்திகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருப்பினும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதனால் முயற்சிகளாக மிகுந்த லாபகரமாக இருக்கும். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை தொழில் மற்றும் வர்த்தக துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் இது என்பதை தாங்க கிரக நிலைகள் உறுதியளிக்குது. புதிய கிளைகள் திறக்கலாம். அளவோடு புதிய துறைகளில் முதலீடு செய்யலாம். வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் செய்து கொள்ள கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. அதனால் முயற்சிக்கலாம். முயற்சி திருவினையாக்கும். சுக்கிரன் பலம் பெற்று வலம் வருவதால ஜீவனக்காரகரான சனி பகவானும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற இருக்கு. வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பு கை கொடுக்குங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் ஓங்க இருக்கு. வருமானம் உயர இருக்குதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை எடுப்பதில் தங்களுடைய கவனத்தை செலுத்தலாங்க. லாபம் உங்களை தேடி வர இருக்கு. சில தயாரிப்புகள் உலக அளவில் பிரபலமாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியல் துறையினருக்கு உதவிகரமான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. நிகழ இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனுக்கு வித்யாகாரகர் என்ற திருநாமமும் பெயரும் உண்டுங்க. ஜாதகத்தில் புதன் சுபபலம் பெற்றிருந்தால் மட்டுமே கல்வித்துறையில் புகழ் பெற முடியும். அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்த புதன் தற்போது உங்களுக்கு ஆதாரமாக சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் பசுனை அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.